ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த POCO X3 Pro உடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை அடிச்சிங்கன்னா அதை நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ POCO X3 Pro இந்த ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, POCO F1 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஃபோன். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்கை ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அந்த ஃபோனுக்கு ஒரு சக்ஸஸர் அப்படின்னு இதை சொல்லலாம் நம்ம. ஸோ இதுலேயும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது 20,000 ரூபாய்க்குள்ளே உள்ள பட்ஜெட்லேயும் வருது. அப்படி இருந்தாலும் இந்த ஃபோனில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதான் இப்போ நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பில்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கையில் எடுத்தோன்னே இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே வெயிட்டாக ஃபீல் ஆகுது. காரணம் என்னென்னா, இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 215 கிராம் இருக்குது. தென் அப்புறம் பேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பேக் வந்து ரொம்பவே வழுக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கின் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டு ஸ்கின் போடுங்க. தென் அப்புறம் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து டெம்பர் கிளாஸில் உள்ள அந்த ரவுண்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல இந்த மாதிரி டிசைன் எதுவும் கிடையாது. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 6.67 இன்ச் கொண்ட ஒரு IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 120 Hz வரையும் சப்போர்ட் இருக்குது. ஸோ 120 Hz அப்படின்றதுனால ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். வியூவிங் ஆங்கிள்ஸ்லையும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு மாறல. தென் அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் இதோட பீக் பிரைட்னஸ் வந்து 450 Hz வரையும் போகும். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணால் கூட இதில் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான விஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு LCD பேனல். அப்புறம் இதில் HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. தென் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாட்டமில் நமக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில் ஒன்று இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாப்பில் சிம் எஜெக்டர் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே டாப்பில் நமக்கு ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு IR பிளஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ். தென் ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்குது. ஸோ அதோட ஃபீட்பேக்குமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து இதோட ப்ராசஸருக்கு வருவோம். ப்ராசஸர்னு வரப்போ நான் முதலே சொன்னேன் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அப்படின்ட்டு. இதில் வந்து ஸ்னாப்டிராகனோட 860 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 860யா? அது எப்படி தம்பி ஃப்ளாக்ஷிப் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக 860ங்கிறது இது ஒரு ரீபிராண்ட் பண்ணப்பட்ட ஒரு 860 தான். உண்மையிலே இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 855 ப்ராசர் தான். 855ன்றது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான். அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் அப்படியே கொடுக்காம அதை கொஞ்சம் ஒரு பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து 860 அப்படின்ற பேரில் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது எப்படி பார்த்தாலுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான். ஆனால் என்ன 2 வருஷம் பழைய ஃப்ளாக்ஷிப் அப்படி இருந்தாலுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்ப நிச்சயமாக எந்த வித குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசர் வந்து இதில் உள்ள 120 Hz ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் பண்ணுது. எந்த விதமான ஷட்டர்ஸோ லேகோ எந்த இடத்துலையுமே தெரியல. அப்புறம் கேமிங்னு வரும்போதும் கூட இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி மொபைல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வெரி ஹை கிராஃபிக்ஸில் மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்ஸோட விளாட முடியும். அடுத்து BGMI நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களால் அல்ட்ரா HD செட்டிங்ஸில் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ஸோட இந்த ஃபோனில் உங்களால் ஆட முடியும். ரெண்டோட கேம் பிளேயுமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. எந்த விதமான லேகுமே இல்லை. ஸோ கேம் பிளே பெர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்ப இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு வேற லெவலான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தாலுமே இதில் MIUI 12.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 11 மேலே இது பில்ட் பண்ணியிருக்காங்க. MIUIன்னு சொல்கிறப்பே அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. தென் அது மட்டும் இல்லாமல் இது POCO அப்படின்றனால இதில் உங்களுக்கு ஆட்ஸ் வராது. அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். தென் அப்புறம் ஆடு தான் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதில் ப்ளோட்வேர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு இனிஷியல் பூட்டில் இருக்கும். பட் அது எல்லாமே உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. தென் மெமரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 6128 அப்புறம் 8256 அப்படின்னு 2 வேரியண்டா இருக்கு. தென் அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஸோ ஆப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தாலுமே இதில் வந்து நமக்கு 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் நமக்கு இதோட ஒரு
33 வாட் சார்ஜருமே சேர்த்து கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம இதை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 0 to 100 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே அது ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். தென் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. இது 5000 mAh அப்படின்றனால இதுல வந்து நம்ம ஒரு மீடியமான யூசரா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு 1.5 நாள் வரைக்கும் கூட இதுல பேட்டரி தாங்கும். நீங்க ஹெவி யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா இது பேட்டரி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி வைஸ்லயுமே இது ஒரு சூப்பரான ஃபோன் தான். தென் அடுத்து கேமரா அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இதுல நமக்கு 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. பிரைமரி வந்து ஒரு 48 MP சென்சார், செகண்டரி வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைடு, ஸோ அப்புறம் தேர்ட் ஃபோர்த் வந்து வழக்கம் போல கணக்கு காட்டுறக்காக இருக்கிற டெப்த், அப்புறம் மேக்ரோ 2 MP 2 MP. ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நீங்க இதில் வச்சு போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா எடுக்குது இதோட பிரைமரி சென்சார். அல்ட்ரா வைட்னு எடுத்தாலுமே இதுல டீசென்டான ஷார்ட்ஸ் தான் கிடைக்குது. அப்புறம் இந்த தென் மிச்சம் இருக்கிற 2 சென்சார் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. அப்புறம் இதுல வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ரியல் கேமரால நம்மளால 4K 30 FPS வரையும் நம்மளால வீடியோ ஷூட் பண்ண முடியும். இதுவே நம்ம ஃப்ரண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 MP சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற செல்ஃபியுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் நல்லா லைட்டிங் கண்டிஷன் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களால் நல்ல செல்ஃபிஸ் எடுக்க முடியும். தென் அப்புறம் இதில் ஃப்ரண்ட்டில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தாலுமே 1080 30 FPSல நம்மளால எடுக்க முடியும். 60 கொடுத்துருக்கலாம். இந்த ப்ராசர் நிச்சயமா சப்போர்ட் பண்ணும், ஆனால் அவங்க தான் கொடுக்காம இருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் கேமரால இன்னமும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அந்த மூவி மோட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறையவே இருக்கு. அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் உள்ள சில டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து 5G சப்போர்ட் கிடையாது. பிகாஸ் 855ல வந்து 5G கிடையாது. அதனால இதுலயுமே 5G கிடையாது. இது ஒரு நெகட்டிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ்ல இது சொல்ல முடியாது. 5G ரெகுலரா நம்ம கைக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு நிச்சயமா ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க இந்த போனை தாராளமா யூஸ் பண்ணலாம். அதனால 5G இல்லை அப்படின்றது ஒரு நெகட்டிவ் கிடையாது. அதை பார்த்து நீங்க ஒரு போன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு, டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்கு. தென் அப்புறம் பாத்தீங்கன்னா FM ரேடியோ சப்போர்ட்டுமே இதுல இருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த போன்ல உள்ள விஷயங்கள். ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இந்த போன்ல எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேஜரான நெகட்டிவ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்பீக்கர்னு சொல்றப்ப இதுல டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த செகண்டரி ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வர்றப்பெல்லாம் பேக் பேனல் வந்து செம்மையா உங்களுக்கு வைப்ரேட் ஆகுது. ஸோ சரியா இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவே நீங்க சாங்ஸ் எதுவும் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களால வைப்ரேஷனை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் இது என்னடா எதுவும் ஃபீச்சரா உள்ள போய் நம்ம எதுவும் ஆஃப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் உள்ள தேடிட்டு இருந்தேன். ஆனா ஆக்சுவலா இது ஃபீச்சர்லாம் கிடையாது. இதோட வைப்ரேஷன் எந்த அளவு இருக்கு அப்படின்னா நீங்களே பாருங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மூடியவே அது நாட்டும் அந்த அளவுக்கு இது வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இது நீங்கள் ஆக்சசபிலிட்டியில் போய் இதோட ஸ்பீக்கர் பேலன்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த வைப்ரேஷன் இல்லாமல் பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ணோம் அப்படின்னா இதில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ நான் சொன்ன இந்த நெகட்டிவ்ஸை தாண்டி நீங்கள் இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தாறுமாறான ஃபோன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலுமே நான் சொன்ன இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஓகேன்னு படிச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த POCO X3 Proல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் POCO X3 யூசர்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதா அப்படின்றதும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.